புகாரை அடுத்து விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் பல்சர் சுனில் என்பவரையும் இன்னும் சிலரையும் கைது செய்தார்கள். சுனில் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் நடிகர் திலீப்புக்கு எழுதிய கடிதம் ஒன்று கிடைத்தது. அதை வைத்து இந்த வழக்கில் திலீப்புக்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவர அவரிடம் விசாரணையை தொடங்கினார்கள் காவல்துறையினர். விசாரணையின் முடிவில் அவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். திலீப்பும் இந்த விஷயத்தில் பங்கெடுத்த விஷயம் மிகப்பெரிய ஷாக்கை கேரள திரைத்துறைக்கு கொடுத்தது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் சிறையில் இருந்த திலீப் ஜாமீனில் வெளியே வந்தார். மேலும் இந்த வழக்கில் தனி நீதிபதியாக ஹனி வர்கீஸை கேரள அரசு நியமித்தது. இதற்கிடையே இவ்வழக்கில் திலீப்பை குற்றவாளியாக சேர்த்து சிறப்பு புலனாய்வு குழு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. அதேபோல் ட்விஸ்டாக இந்த வழக்கில் கைதான சிலர் அரசு தரப்பு சாட்சிகளாக மாறினார்கள். இப்படி பல திருப்பங்களை சந்தித்த இந்த வழக்கை கடந்த 8 ஆண்டுகளாக விசாரித்தார் நீதிபதி ஹனி வர்கீஸ். 8 ஆண்டுகள் தீவிர விசாரணைக்கு பிறகு தனது தீர்ப்பை அளித்திருக்கிறார் நீதிபதி. அதன்படி அந்த தீர்ப்பில் நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்ட வழக்கில் நடிகர் திலீப் குற்றவாளி இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தீர்ப்பு திலீப்பின் ரசிகர்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை